விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு, 12ஆம் படி கருப்பசாமியின் அருளோட உங்கள் ராசி மிகச்சிறப்பாக இருக்குது. 12ஆம் படி கருப்பசாமி, கருப்பன் வாரான் எங்கள் கருப்பசாமி, கார்மேகம் போகிற வாரான் கருப்பசாமி. கருப்பசாமிக்கும் ரிஷபராசிக்கு என்ன சார் சம்பந்தம்? கருப்பசாமி பெருமாளுடைய காவல் தெய்வம். இந்த பிரபஞ்சத்துக்கே காக்கிறவர் பெருமாள் லட்சுமி நாராயணன். அவர் தான் காக்கும் கடவுள். அவருக்கே காவல் தெய்வம் வந்து 12ஆம் இடம் கருப்பசாமி. இப்போ ரிஷபராசி வந்து சுக்கரனுடைய அனுக்கிரம் பெற்றது. சுக்கரன் சாட்சாத் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய மார்பில் தான் வாசம் பண்ணுது. ஸோ பெருமாளுக்கும் ரிஷபராசிக்கும் சில சம்பந்தம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி யார்? சனி பகவான். 9-10 கூடையவன், தர்ம கர்ம ஸ்தானாதிபதி. தர்மம் ஈகை, இரக்கம், கருணை, காரணியம், தாட்சண்யம். கர்மம் செயல், வினை, பக்தி, பரவசம், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே செயலில் தான் வரும், காரியத்தில் தான் வரும். ஸோ 9-10 உடையவன் சனி பகவான். சனி பகவான் வந்து பெருமாளுடைய அம்சம்தான். அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றாலுமே கிழமைகளில் வந்து பெருமாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கிறாரு. ஸோ சனிக்கிழமை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது பெருமாளுக்கு. அப்படி பார்க்கும்போது சனீஸ்வர பகவானும் வந்து பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்றவராக இருக்கிறார். அவரும் ஒரு காவல் தெய்வம் தான். சனி பகவானும் வந்து ஒரு காவல் மனிதனை வந்து ஒரு காக்கிற தெய்வம் தான். எப்படி காக்கிறாருன்னா கர்ம பலனை காக்கிறாரு. கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்குறாரு. நியாயம், நீதி, தர்மம் இதெல்லாம் நிலைநாடுறதுக்கு சனி பகவான் அவதரிச்சிருக்கிறாரு. சரியா? கருப்புனாலே வந்து என்னென்னா ஒரு நீதின்னு தான் அர்த்தம். கோட்டில் கருப்பு கோட்டு தானே போட்டிருக்கிறாங்க. நீதி தேவதைக்கு கருப்பு துணியால் தான் கண்ணை கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் வந்து அந்த நிறம் நீதியை குறிக்கிறது. சரியா நேர்களே? நீதி, நியாயம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த கருப்பு கலர் வருது. அது மாதிரி கருப்பசாமியும் வந்து கருப்பு அம்சம்தான். சனி பகவானுடைய அம்சமற்ற தெய்வங்கள் வந்து கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன். இந்த 4 பேருமே வந்து சனி பகவானுடைய அம்சமற்றவர்கள். சனியுடைய தாக்கம் இருக்கிறவங்க வந்து இந்த 4 பேரை கும்பிடலாம். அதுலேயும் 18ஆம் படி கருப்பசாமி ரொம்ப முக்கியமானவர். பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இப்போ உங்கள் ராசிக்கு வருகிற 24ஆம் தேதி மார்ச் 24, 2025 சனி பகவான் வந்து பயிற்சியாகி வர்றாரு. ராசி 11ஆம் இடத்துக்கு தான் வர்றாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்போ வர்றவர் வந்து 27/6/2027 2027 ஜூன் 27 வரைக்கும் உங்கள் ராசி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே விரைய சனி தான். பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். 7.5 சனி ஆரம்பமானாலுமே பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். மேசத்தில் வந்து ஸ்தான பலம் தான் எடுப்பார். அடுத்து ஜென்ம சனியாக ராசிக்கு வருவார். ஓகே, அதுக்கெல்லாம் இன்னும் நாட்கள் இருக்குது. இருந்த போதிலும் அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கருப்பசாமியின் அருளால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி சார், இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து சனி பகவானுடைய நிலைப்பாடு, உங்கள் ராசிக்கு நிலைப்பாடு, அதுபோக லக்கண ரீதியாக சில தகவல்களை சொல்கிறேன். ஏன்னா லக்கணம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, நிறைய சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்யும். சில கருத்துக்களை சொன்னோம்னா சில பேருக்கு பொருந்தத்தான் செய்யும். நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, பிள்ளைகளால் பிரச்சனை, பொண்டாட்டியால் பிரச்சனைன்னு இருக்க தான் செய்யும். 10க்கு ஒரு 5 பேருக்கு பொண்டாட்டியால் பிரச்சனை, மீது 5 பேருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை. இது இயல்பு, பொதுவானது. சரியா? குடும்பத்தில் நடக்கிற கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறது ஜோதிடம் அல்ல. வேத ஜோதிடம்ங்கிறது அறிவியல் கணிதம் தான். சரியா நேர்களே? அதோட ஆன்மீகத்தை சேர்த்துக்கிறோம். ஆன்மீகம் வந்து அதோடைய ஒரு என்ன சொல்கிறது, இணை அமைப்பு. அதாவது ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடத்தை அணுக முடியாது. ஜோதிடம் படி நம்ம பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறோம், ராசி பலன் பார்க்குறோம், ஜனன ஜாதத்தை செக் பண்ணுறோம், மற்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா ஆன்மீகம் அதுக்கு வந்து இணையாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு பரிகாரம், வழிபாடு, அது ஒரு சீர்படுத்துறது வந்து ஆன்மீகம் தான். ஜனன ஜாதகத்தில் கிரகம் சரியில்லைன்னா அதுக்குண்டான தெய்வத்தை வணங்கணும். இதுதான் லாஜிக்கு. சரியா நேர்களே? தெய்வத்தை வணங்காமல் இருக்கலாமா சார்னா இருக்கலாம். ஆனால் சில பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரம்னா ஒரு நாள் பண்ணிட்டு கழிக்கிறது கிடையாது. வாழ்நாள் முழுக்க செய்யணும். சரியா? தொண்டு செய்யணும். தொண்டு தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் பரிகாரங்கிறாங்க. தொண்டுங்கிறது வேற, பரிகாரங்கிறது வேற. ஒரு பலனை நினச்சி செய்கிறது வந்து பரிகாரம். எதுவுமே நினைக்காம செய்கிறது தொண்டு. சரியா நேர்களே? அது இறை தொண்டும் இருக்குது, மக்கள் தொண்டும் இருக்குது. இப்படி நிறைய வகையில் அது பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். பொதுவாக இந்த சனி பயிற்சிக்காக மட்டுமல்ல, இந்த 11ஆம் இடத்துக்கு வர சனி பயிற்சிக்காக மட்டும் அல்ல, பொதுவாக லக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ரிஷபராசிக்கு வந்து லக்கணம் தெரிஞ்சிருக்கணும். லக்கணம் தெரியாமலாம் நீங்கள் ராசி பலன் பார்க்காதீங்க. அது சும்மா ஏட்டு சுரக்க கறிக்கு உதவான்னு சொன்ன மாதிரி அது சும்மா கேட்டுட்டு போகலாம்.
இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுடலாம். 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுனே சொல்லிட்டு போயிடலாம். எவனாச்சும் நம்மளை திருப்திப்படுறதுக்கு வீடியோ போடுறாங்க இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறைய தம்மையில் போடுறாங்க, டைட்டிலில் போடுறாங்க. ஆனால் அது உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடையாது. வீட்டில் நடக்கிற மாமியால் மருமக சண்டையை வச்சு அதை வீடியோ போடுறாங்க. அதை எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இன்றைக்கி சுவாரஸ்யமாக எது இருக்கோ அதுக்கு வந்து வரவேற்பு இருக்குது. நான் வந்து சுவாரஸ்யத்துக்கு வீடியோ போடலை. ஆன்மீக தகவல் வேத ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் வகுத்து அந்த சமன்பாடை சொல்கிறேன். சரியா? இது எப்பயுமே உங்களுக்கு நிற்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நிலைப்பாடு எப்பயுமே நிற்கும். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த நிலைப்பாடு நிற்கும். இது வந்து யுகமாக உள்ள வரையறுக்கப்பட்டது. ரைட்டு. இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் லக்கண ரீதியாக லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்லுவேன். அதுபோக கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து இப்போ மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு உண்டான டெர்ம்ஸ் படி உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுவேன். அதுபோக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். நேரடியாக அப்பீரானோ இல்லைனா இப்படி பதில் சொல்கிறேனோ உங்கள் கேள்விகள் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். சரியா நேர்களே? நிறைய நேர்கள் கேட்குறீங்க, டெக்ஸ்ட் பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸுக்கு பதில் சொல்லுவேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் பதில் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ராக்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் கேட்டுட்டோட போயிடுவீங்க. நான் அப்படியே வேறு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் யாருமே வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு லைக் பண்ணுவாங்க, ஆர்டின் பண்ணுவாங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து நேயர்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறது பார்த்தோம்னா நிறைய கம்மியாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய சேனல் பார்க்குறேன், யாருமே பண்ணுறதில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா அது பண்ணணும். கண்டிப்பாக போதை ஜோதிடத்தில் அதை நான் பண்ணுறேன், டெக்ஸாகவும் பண்ணுவேன். இல்லைனா உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடியோவும் போடுவேன். உங்களோட வரவேற்பு பொறுத்தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் என்னை பயன்படுத்திக்கலாம். வேத ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லுவேன். உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்களையும் உங்களுக்கு சொல்லுவேன், ஜாதக பலனையும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து ரிஷப ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட லக்கண ரீதியாக அவர் 3, 6, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3, 6, 11 உபசேன ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த இடம் சார் அப்படி பார்த்தா, நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். அதே மாதிரி ராசி லக்கணம் ஒன்று தான். அதே மாதிரி 3, 6, 11 ரிஷபத்திலே இருக்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்கணத்திலே பிறக்கலாம். அதுபோக கும்பலக்கணத்தை எப்படி சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, ராசிக்கு 3ஆம் இடம் வரும், லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடம் வரும். இந்த காம்பினேஷன் எடுத்துக்கணும். ராசி லக்கணத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டுக்குமே வந்து 3, 6, 11 இடம் அப்படி வர்ற மாதிரி சனி பகவான் இருந்தாருன்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இருக்காது. சரியா? சனி பகவான் வந்து அவர் வந்து காரகத்துவத்தையும் கரெக்டாக செய்வார், ஆதிபதி விஷயத்தையும் செய்வார். காரகத்துவம்னா என்ன, அவர் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறாரோ உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு செய்வார். ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஜோதிடி மூலமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், ஆயுள் விருத்தின்னு அர்த்தம். சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. நல்ல உத்தியோகம் பார்ப்பான், நல்ல வேலை பார்ப்பான், நல்ல ஹார்ட் ஒர்க் பார்ப்பான், தான் சொந்த காலில் நின்று முன்னேறுவான். இப்படி ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுப்பாரு. ஓகே. இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 11 இருந்தாருன்னா மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பாரு. அந்த காம்பினேஷன் படி பார்க்கும்போது ரிஷப லக்கணத்துக்கு வந்து ரிஷபம், கும்பம், கன்னி, சிம்பம், தனுசு, மகரம் இந்த இடத்துல நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ரிஷபம், கும்பம், கன்னி, சிம்மம், தனுசு, மகரம், துலாம் இந்த அமைப்பில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்து அவர் 3, 6, 11 இருப்பார். அடுத்து வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன் கொடுப்பாரு. ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிலே இருப்பார். ரிஷபராசிக்கு 10ஆம் இடம். கும்பத்தில் இருப்பார். கும்பத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அடுத்து வந்து மேசத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசுல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து அவர் அந்த லக்கணத்துக்கு வந்து 10, 6ஆம் இடம் சம்மந்தப்படும். 10, 6, 3, 11 சம்மந்தப்படும். இது சில பேருக்கு புரியாது. இந்த வெகுஜனமாக கேட்குறவங்களுக்குலாம் புரியாது. சரி, அந்த பலனை மட்டும் கேட்டு போகிறேன் சார் அப்படின்னு போகிறாங்களா, அவங்களுக்குலாம் புரியாது. கொஞ்சம் அதுக்கு வந்து ஜோதிட அறிவும் இருக்கணும், பற்றும் இருக்கணும். என்றைக்கும் பற்று இருக்கணுங்க. பற்று இல்லைன்னா ஒன்றுமே கேட்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்கள் இருந்தாலும் சரி, படிக்காத இருந்தாலும் சரி, 5 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்தை கேட்குறோம்னா அவர் கொஞ்ச நாள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? நீங்கள் நினைப்பீங்க எனக்கு எதுக்கு அந்த அறிவு, ஜோதிட அறிவு எனக்கு எதுக்கு, அதான் நீ சொல்கிற இல்லை, நீ தெரிஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் இது முக்கியமான தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது ஒன்று தெரியாமல் நீங்கள் வந்து ராசி பலன் கேட்குறது நல்ல பலமாக பார்க்கப்படாது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் பேர் என்ன தெரிஞ்சால் தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியும். என் பேரே எனக்கு தெரியாதுப்பா, நான் ஊருக்குள்ளே போய் வேலை பார்க்கணும்னா எப்படி கேட்பான்? எங்கே போனாலும் உன் பேரை கேட்பான்ல. அது மாதிரி உன் லக்கணம் தான் உன்னோட பேர். ரிஷபராசிங்கிறதெல்லாம் பேர் கிடையாது, லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் நிற்கும். ரைட்டு. அதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி இடத்துல 3, 6, 11, 10 காம்பினேஷனில் சனி பகவான் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தசாபுத்தியில் நல்ல பலன் கொடுப்பாரு. உங்களுக்கு இப்போ சனி மகாதிசை நடக்கும். சரியா? கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு 40 வயசுக்கு மேலே சனி மகாதிசை நடக்கும். அவங்களுக்கும் இது வந்து சரியாக இருக்கும். சரியா? கரெக்டாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும்.
சரி சார், அப்போ யாருக்கு சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கெடுபலங்கள் யாருக்கு ரொம்ப நடக்கணும்னா, கோச்சாரத்தில் சனிபான் எங்கே வந்தாலும் சரி, 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, அவர் தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கெடுபலங்களை கொடுப்பாரு. 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் சயன போக ஸ்தானம், விரயஸ்தானம். இந்த இடத்துல இருந்தாருன்னா ரொம்ப கடுப்படங்கள் கொடுப்பாரு. அதுலேயும் 4, 7 இருந்தாருன்னா கேந்திரம் வந்து விஷ்ணு சக்கரம். விஷ்ணு சக்கரத்தில் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். 45 வயசுக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தாயோட அன்பை பிரிப்பார். வண்டி வாகனத்தில் ரிப்பேர் பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனம் நிலச்சி இருக்காது. வண்டி வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அதில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். விவசாயம் பலிதம் இருக்காது. தோட்டம் துறவு வச்சுக்கிறவங்களுக்கு அதில் நஷ்டம் இருக்கும். அதுபோக வந்து இந்த ட்ராவல்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசாக சம்பாதிக்க முடியாது. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத திருமணத்தை பண்ணுவார். திருமண வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே சரியாயிரும். அது வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே சரியாகி அது பின்னாடி நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஸோ ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 4, 7 இருந்தாருன்னா கஷ்டத்தை கொடுத்து பின்னாடி நல்ல அமைப்பை கொடுப்பாரு. ஆனால் 2, 8, 12 இருக்கக்கூடாது. அதுபோக ராசியிலே இருக்கக்கூடாது. ராசியில் இருந்தாருன்னா 7.5 சனின்னு அர்த்தம். உங்கள் ராசியிலே சனி பவன் இருக்க பிறந்தவர்களுக்கு 7.5 சனி. ராசிக்கு முன்னாடி மேசத்தில் இருந்தாலும் சரி, ராசிக்கு பின்னாடி மிதுனத்தில் இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும்போது ராசி 1, 2, 12, மேசம் வந்து 12, மிதுனம் வந்து 2. ஸோ 1, 2, 12 ராசிக்கு முன்பின் சனி பகவான் இருந்தாலும் சரி, ராசியில் இருந்தாலும் சரி, 7.5 சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து எப்போயுமே சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார். அவங்க தான் கருப்பசாமி வழிபாடு பண்ணணும். சரியா? கருப்பசாமி இங்கே தான் முக்கியமாக வராரு. கருப்பசாமி வழிபாடு வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தரும். அது எப்போ சார் தரும்னா, சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் சரியில்லாமல் நிலையில் இருந்தார்னா அவங்களுக்கு அந்த வழிபாடு பண்ணி தான் ஆகணும். அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அது குறிப்பாக அந்த சனி பயிற்சி நடக்கிற அன்றைக்கி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். சனி பயிற்சி வந்து 29/3/2025 சனிக்கிழமை நடக்குது. பங்குனி அமாவாசை, பங்குனி 15ஆம் தேதி இரவு 9:35 நடக்குது. அந்நேரத்துக்கு மேலே கோயிலுக்கு போக முடியாது. மறுநாள் காலையில் போங்க. சரியா? 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துடுங்க. அது என்னென்ன செய்யணும்னு அப்புறம் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அதுபோக வந்து சிவன் கோயிலுக்கும் போகலாம். சிவன் கோயிலுக்கும் போட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டு வரலாம். உங்கள் சாய்ஸ் தான். சரியா? நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யணும், மனதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. கோயிலுக்கு போனாலும் இஷ்டப்பட்டு தான் போகணும். கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அலைஞ்சி திரிஞ்சு போகவே வேண்டாம். எந்த சாமியும் உனக்கு கஷ்டப்பட்டு வரவே சொல்லலை. நம்ம நல்லா இருக்கணுங்க. நம்ம நிம்மதியாக இருக்கணும். சரியா? சிந்தையாலும் செயலாலும் நினைவாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருந்தோமே அதுவே போதும். நம்ம நல்லா இருந்தாலே கடவுள் நம்மளை பாராட்டுவார். சரி, நம்ம பெற்ற பிள்ளை, நமக்கு எல்லாருக்குமே தாய் தப்ப கடவுள் தான். அவர் வந்து நம்மளை பிள்ளையாக தான் நினைப்பார். நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கான், அவர் ஹாப்பியாக இருப்பார். நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும். சரியா? நம்ம மனதையும் உடலையும் நல்ல நிலைமை வச்சுக்கணும். ரிஷபராசி நேர்களுக்கு தெரியும். பொதுவாக ரிஷபராசி நேர்கள் கொஞ்சம் ரொமாட்டிக்காக இருப்பீங்க. உடல்நலத்தை நல்லா பார்ப்பீங்க. நல்லா ட்ரெஸ் கோட் போட்டுக்கிருவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, சிங்காக இருப்பீங்க. ஸோ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது. நல்ல விதமாக மனதை உடலையும் பார்த்துக்கிருவீங்க. ஓகே சார், இப்போ கருப்பசாமி எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பண்ணசாமி அவர் வந்து ருத்ர அவதாரம் அவர் தான், கிருஷ்ண அவதாரம் அவர் தான். அவருக்கு நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைக்குள்ளலாம் போக வேண்டாம். இருந்தாலும் அவர் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறார் பெருமாளுக்கு. மீன ராசிக்கு இப்போ சனி பகவான் வராரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து வராரு. கர்மஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. மீனம் ஒரு நீர் ராசி. சரியா? சனி பகவான் வந்து ஒரு சுற்றி இப்போ கடைசியாக முடிக்கிறாரு. மேசத்தில் ஆரம்பிக்கிறாரு. காலப்புருஷ சக்கரத்தின் வீட்டில் ஆரம்பிக்கிறாரு. மேசத்தில் ஆரம்பிக்கும் போதே நீச நிலைமையில தான் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ரிஷபத்தில் வந்து மிதுனத்துக்கு போய், கடகத்துக்கு போய், சிம்மத்துக்கு போய், கன்னிக்கு போய், துலாமில் போய், இப்படி ஒவ்வொரு வீடாக போவார். மேசத்தில் நீசமாவார், ரிஷபத்தில் வந்து சமமாவார், மிதுனத்தில் நட்பாவார், கடகத்தில் பகமை, சிம்மத்தில் பகமை, கன்னியில் நட்பு, துலாமில் உச்சம், விருச்சிகத்தில் பகை, தனுசில் சமம், மகரத்தில் ஆட்சி, கும்பத்தில் மூலத்திரிகோணம், மீனத்தில் வந்து சமமாக ஆவார். மீனம் வந்து குருவோட வீடு. ஸோ இப்படி ஒரு காலப்புருஷ சக்கரத்தின் 12 வீடுகளில் வந்து 11 வீடுகளில் கடந்து 12ஆம் இடத்துல வந்து உட்காருவார் மீனத்தில். அப்போ என்ன செய்வார்னா, அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்வார். சனி பகவான் மெதுவாக தான் கிடப்பார். 2.5 வருஷம் ஒரு ராசியை கிடக்க. மந்தன் ஒரு பேர், முடவன் ஒரு பேர், சனீஸ்வரன் பேர், சனி பகவான் பேர், காரின் பேர், நீலன் பேர். காரின்னு என்ன? கருப்பு. அதனால தான் கருப்பசாமிக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. கருப்பு சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து மொத்தமே 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. சரி, அதில் வந்து கருப்பசாமி ஒருத்தர், சனி பகவான் ஒருத்தர். சனி பகவானாலே கருப்பு தான். பிளாக் சிம்பிளே பிளாக் தான். காகம் கருப்பு, சனி பகவானோட வாகனம். ஸோ இப்படி கருப்பு என்ற நேரத்தை குறிக்கின்ற கடவுள்களில் வந்து சனி பகவான் ஒருத்தர், கருப்பசாமி ஒருத்தர். அடுத்தடுத்து நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் நேரங்கள் வரும்போது சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம துணைக்கதை போட்டோம்னா சப்ஜெக்ட்லேருந்து வெளியே போயிடுவார் ரொம்ப. அதனால நம்ம நேரடி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ மீன ராசி ஒரு நீர் ராசி. இப்போ நீர் ராசியில் வந்து அவர் நிற்கிறாரு.
சரி, அங்கே உள்ள நட்சத்திர பாதங்கள் பார்த்தா ரெண்டுமே வந்து பெருமாளுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள். உத்திரட்டாதி, ரேவதி. இதில் உத்திரட்டாதி வந்து உங்கள் ரிஷபராசி வேண்டிய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், ராஜயோகாதிபதி நட்சத்திரம். ரேவதி வந்து உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய நட்சத்திரம், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி நட்சத்திரம். ஸோ 2 நட்சத்திரமே நல்ல நட்சத்திரமாக ரிஷபராசி பார்க்கப்படுகிறது. அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் போவார். சரியா? போகும்போது நல்ல பலன்களை தான் கொடுப்பார், எந்த கெடு பலன்கள் கொடுக்க மாட்டார். அதுலேயும் வந்து உத்தரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ரேவதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது சில கெடு பலன்களை கொடுப்பார். சரியா? பாதசாரத்தில் ஒரு 13.5 மாதம், 1 வருஷம் 1.5 மாதத்துக்கு சில கெடு பலன்கள் இருக்கும். அவர் பார்க்குற பார்வையில் சில கெடு பலன்கள் இருக்கும். அது யாருக்கு சார் அதிகம் இருக்கும்னா, ஜனன ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு தான் கெடு பலன்கள் கொடுப்பாரு. மற்றவங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டார். சரியா? கெடு பலன் கொடுக்க மாட்டார். சில பேருக்கு வந்து 7.5 சனி நடக்கும், அஷ்டம சனி நடக்கும், ஆனால் நல்லா இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா சனி பகவான் நல்லா இருப்பார். 3, 6, 11 காம்பினேஷனில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார், சுக்கிர பார்வையில் இருப்பார், புதன் கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருப்பார், அவரோட சேர்ந்துருப்பார். அருமையான நிலைமையில் இருப்பார். அவருடைய கெடுபலங்கள்லாம் வடிகட்டப்பட்டு நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், தூக்கி விட்டுருவார். அவர் கொடுக்குறது யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்குறது எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் மற்றவங்க கொடுக்குறதான் தடுப்பார் அவர். அதுபோக சனி பகவான் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் சில சொத்துக்களை கொடுத்துட்டாருன்னா வாழ்நாள் முழுக்க அந்த சொத்துக்கள் நீடித்து இருக்கும். சரியா? சில கிரகங்கள் கொடுக்குறது வந்து அப்போ வர அப்போயே போயிடும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலன்னு சொன்ன மாதிரி வரும் போகும், நிற்காது. ஆனால் சனி பகவான் எப்படின்னா, அவர் நல்ல நிலைமையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த சொத்தாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி நீடித்து இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரை வந்து 40 வருஷம் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கும், அது ஓட்டுறாங்களோ இல்லை ஒரு ஓரத்தில் இருக்கும். சொல்லுவாங்க, இது வந்து எங்கள் அப்பா ஓட்டினதுங்க, எங்கள் அப்பா வந்து காலேஜில் படிக்கும்போது ஓட்டிகிட்டு போனார், அந்த வண்டி இன்னும் இருக்குது, அப்பா ஓட்ட சைக்கிள் இருக்குது, 2 வீலர் இருக்குது, இந்த வீடு எங்கள் தாத்தா கட்டினது, 70 வருஷமாக ஆகுது, இன்னும் அந்த வீட்டில் தான் நாங்கள் பரம்பரை வீட்டில் இருக்கிறோம். இப்படி சில அமைப்புகளை கொடுக்குறது வந்து சனி பகவான் தான். அந்த அசட்டை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்க வைப்பார். சரியா நேர்களே? சில பேர் வந்து என்னென்னா எல்லாம் சம்பாதிப்பான், அவன் காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவான். சம்பாதிப்பான், எல்லாம் அழைச்சி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த கிரக நிலையில் அப்படி இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் சுபத்துவமாக விசேஷத்தன்மையில் இருந்தார்னா வாரி கொடுப்பாரு, நின்று கொடுப்பாரு, நிலைச்சி கொடுப்பாரு, அது நீடித்து இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ ரிஷபராசிக்கு வந்து அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு, நீர் ராசிக்கு வராரு. நீருக்கு பேர் நாரம்னு அர்த்தம். நாரம்னா நீர். நாராயணன்னா என்ன அர்த்தம்னா பெருமாள்னு அர்த்தம். நாராயணன் நீர்லேயே இருக்கிறவர், கடல்லே இருக்கிறவர், திருப்பால் கடல்லே இருக்கிறவர், அவர் தான் நாராயணன். அந்த நாராயணன் அனுக்கிரம் பெற்ற ராசி மீன ராசி. அந்த ராசிக்கு தான் சனி பகவான் வர போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அதுபோக வந்து அந்த வீட்டில் இருந்து அவர் பிடித்த வீடுகளை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு 3ஆம் பார்வையில். உங்கள் ராசியை பார்க்குறது நல்லா இல்லை, கண் திருஷ்டி படம். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கண் திருஷ்டிங்கிறது வேறு ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா சனி பகவான் தான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்த கொஞ்சம் கெடு பலன் கொடுப்பாரு. அதனால் ரிஷபராசிக்கு நல்ல பலன் கொடுத்தாலுமே சில பேருக்கு அந்த 2, 4, 7, 8, 12 காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லாதவங்களுக்கும் சரி சில பிரச்சனைகள் இருக்கும். மனதாலும் உடலாலும் பாதிக்கப்படுவீங்க. சரியா? ஏன்னா ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறாரு என்ன அர்த்தம்? உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனை பார்க்குறாரு, உச்ச சந்திரனை பார்க்குறாரு. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார், அவரை பார்ப்பார். சந்திரனாலே மனமுடல் வந்து கொஞ்சம் இதாகும், வைப்ரேஷன் ஆகும். சரியா? நிலைப்பாடு இல்லாமல் இருக்கும். அதுபோக ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை, பூஜை புனஸ்காரத்தில் சில பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் பிரச்சனை, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறையும். எதுவுமே முதல் ரவுண்டில் முடியாது, 3ஆவது ரவுண்டில் தான் முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ராசிக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும். எதுவுமே உடனே முடியாது. வர வேண்டிய பணம்லாம் நிலுவையில் இருக்கும். எதிர்பாராத பணங்கள் எதுவும் வராது. அதுபோக ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னா வர வேண்டிய பென்ஷனி, ப்ராவிடமெண்ட்டு, அந்த நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் இழுன்னு இழுக்கும். இப்படி பலன்கள் வரத்தான் செய்யும். சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போனாலுமே பார்க்குற இடங்களை கெடுப்பார். தான் இருக்கிற இடத்த காட்டிலே பார்க்குற இடத்த தான் கெடுப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டு உங்கள் ராசியை பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் வந்து தூரதேசத்தை குறிக்கும். ஆனால் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. அடுத்த குரு பயிற்சி நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. குரு பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். குரு பயிற்சி வந்து வந்த பின்னாடி குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம் ஒரு நியூட்ரல் ஆகிரும். சரியா? ஒரு நியூட்ரல் ஆகிரும். ஆனால் ராசியும் 5ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க தான் வந்து கருப்பசாமியை கும்பிடணும். சரியா? கருப்பசாமியை வந்து சனிக்கிழமை போகணும். சனிக்கிழமை மாதத்தில் கடைசி சனிக்கிழமை போய் கோயிலுக்கு போங்க, பூசாரிக்கிட்ட போய் கருப்பு கயிறை கொடுங்க, அவர் மந்திரிச்சு கொடுப்பார், கையில் கட்டிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசானாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவு தான், கட்டுக்கலாம். அதுபோக
கையில் கெட்டுக்கலாம். அது போக வந்து எலுமிச்சை பழத்தை கொடுத்தீங்கன்னா மந்திரிச்சு கொடுப்பாரு. அந்த பழத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக எப்போயுமே வீட்டில் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து மந்திரிச்ச பழம் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். துர்திருஷ்டிகள் உள்ளுக்கிட்ட வராது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது, வீட்டில் ஒரு நேர்மறை சக்தி இருக்கும், தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓகே சார், இப்படிலாம் இருக்குது. இப்போ வந்து வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பலன்கள் நல்லபடியாக தான் இருக்குது. பலன்கள் வந்து பெருசாலாம் வந்து குறைன்னு சொல்ல முடியாது. 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் இவ்வளோ நாளாக வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த இடத்த பார்த்துட்டு இருந்தாருன்னா 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். ஒரே அலைச்சலாக இருந்தது, வேலையில் ஒரு அலைச்சல், டென்ஷன், சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அலைஞ்சு போகிறது, இப்படி சில பலன்கள்லாம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். 4ஆம் இடம் தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, வண்டி வாகன பிரச்சனை இருந்தது, விவசாயத்தில் பிரச்சனை இருந்தது, இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருந்தீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகப்படலை, இனிமேல் சுகப்படுவீங்க. சரியா நேரில் அதெல்லாம் வந்து சனி பகவான் சிறப்பாக செய்வார். அதுக்கடுத்து 7ஆம் இடத்தை பார்த்தார். கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனை, திருமணம் ஆகாமல் சில பிரச்சனை, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், இதில் சில பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். 11ஆம் இடத்துக்கு வர சனி பகவான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துக்கு வந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் வெறிய சனியாக இருந்தாலுமே மேசத்தில் நீசம் அடைவார். ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. அங்கே வந்து சுக்கிரன் சாராமல் இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. சுக்கிரன் உங்கள் ராசிநாத நட்சத்திரம் தான். ஸோ அங்கே அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. ஸோ அடுத்த வரையும் 5 வருடம் உங்களுக்கு ஆனந்த வாழ்க்கை தான், இன்பமாக தான் இருக்கும். சனி பகவானால் அடுத்து வரையும் 5 வருடம் இன்பமாக தான் இருக்கும். சரி சார், இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து என்ன சார் பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கிற நல்ல செல்வாக்கு கொடுப்பாரு, மதிப்பு இருக்கும், நிலையான செல்வங்கள் கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு இதையும் நிலைச்சு கொடுப்பாரு, நீடித்து கொடுப்பாரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும், நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பண வசதி இருக்கும், வீடு மனை வண்டி வாகன வசதிகள்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பேரம்பத்திகளுக்கு நல்லா சொத்து சேர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி வந்து நிறைய கையில் காசு பணம் கூடும். சரியா, நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, கையில் காசு பணம் நிறையா இருக்கும். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், இடமாற்றம் எல்லாமே இருக்கும். வித்தை நல்லா இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் நல்லபடியாக கற்றுக்குருவீங்க. கற்ற வித்தையை வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் நல்ல பேர் கிடைக்கும். மனதில் ஒரு தைரியம் இருக்கும், உழைப்பு இருக்கும், அதுக்கேற்ற உடலும் இருக்கும். உழைக்கணும்னா அதுக்கு உடல் இருக்கணும். திடகாத்திரம் வந்தால் தான் உழைக்க முடியும். அந்த திடகாரத்தை வந்து சனி பகவான் கொடுப்பாரு. அரசு பதவி கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதில் வந்து அதுபோக வந்து போட்டி பந்தயத்தில் நல்ல பரிசு கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, சகல சௌபாகியங்கள் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். நிலப்பழம் வாங்கி போடலாம். நீங்கள் விவசாய நிலமாக இருந்தாலும் சரி வாங்கி விவசாயம் பண்ணலாம். இல்லைன்னா இடமனை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணலாம், வீடு கட்டி விற்கலாம். இது மாதிரி இதெல்லாம் நல்லபடியாக அமையும். அதுபோல் உங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு நல்ல தொழிலாளிகள் கிடைப்பாங்க. இது பெரிய விஷயம். சனி பகவான் ஒரு வேலைக்கார கிரகம், லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, அதில் வந்து அவர் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கணும் சார், எனக்கு சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 18 படி சத்தியம்னு இருக்குது. 18 விதமான தத்துவங்கள் இருக்குது, படி தத்துவங்கள். 18 படிங்கிறது என்ன, ஐயப்பன் இருக்கிறதா 18 படி. கருப்பசாமிக்கு 18 படி சொல்கிறோம், 18 படி கருப்பசாமி அப்படிங்கிறோம். அந்த 18 படி எப்படின்னா, கருப்பசாமி வந்து மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு மலையாள நாட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு சேனாதிபதி, ஒரு படைத்தலைவன். ஒரு 18 வீரர்களை கூட்டிகிட்டு மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அழகரை கடத்திட்டு போயிடலாம்னு. மதுரையில் அழகர் கோயிலில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள், கள்ளழகர் பெருமானை கடத்திட்டு போயிடலான்னு வந்திருக்கிறாரு. இங்கே வந்தவர் அவர்கிட்ட சண்டை போட்டு தோத்துட்டு அவர் அழகில் வாங்கி அவர் அடிமையாயிட்டார். அந்த இடத்துல வந்து அவருடைய அடிமை ஆயிட்டார். அந்த வீரர்களை கொண்டுட்டு அவரை படியாக்கி அவர் உட்காந்துட்டார். மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கருப்பசாமிக்கு தனி சன்னிதி இருக்கும். முன்னாடி அவர் கும்பிட்டு தான் நம்ம 18 அழகு மலையான கும்பிட முடியும். அங்கே வந்து அருவாள் தான் இருக்கும், அவருக்கு சன்னிதி இருக்காது, அருவாளுக்கு மட்டும் தான் பூஜை. அதுபோக வந்து கள்ளழகர் அவரோட அனுமதி கேட்டு தான் வெளியே வருவார். கோயில் வெளியே வராருன்னா அவரோட அனுமதி வாங்கிட்டு தான் வருவார். சரியா, ஏன்னா அவர் தான் காவல் தெய்வம். அப்பேற்பட்ட காவல் தெய்வம் வந்து ரிஷபராசியை காக்க மாட்டாரா? கண்டிப்பாக காப்பார். சரியா, காக்கும் கடவுள் நாராயணனே காக்கிறவர் கண்டிப்பாக ரிஷபராசி நேரில் காப்பார். அவர் அனுக்கிரகம் கிடைக்கும். அந்த வழிபாடு மட்டும் செய்யுங்க. அதுபோல் அந்த 18 படி தத்துவம் என்ன சார் அப்படின்னா, 18 படியிலும் சில கேரக்டர் இருக்குது, சில என்ன சொல்லுவாங்க, சில சத்திய வாக்கு இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் வாழ்க்கையில். சும்மா எந்த தெய்வமே நமக்கு அனுக்கிரம் பண்ணாது. வாழ்க்கையில் சில நியதிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். சரியா, தர்ம கோட்பாட்டின்படி, நியாய கோட்பாட்டின்படி, இறைவனுடைய ஆணைக்கு இணங்க நம்ம சில நல்வழிகளை பண்ணணும்னா எப்பயுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி பார்த்தோம்னா 18 படியில் பார்க்கும்போது 18 தத்துவங்கள். காமம் இருக்கக்கூடாது. சரியா, காமம் வந்து இருந்துச்சுன்னா பாசம் போயிடும், கோபம் போயிடும், மோகம் ஏற்படும், புத்தி நாசமடையும். அடுத்து குரோதம் இருக்கக்கூடாது. கோபம் வந்து குடியை கெடுக்கும், கோபப்படக்கூடாது. லோபம் இருக்கக்கூடாது. லோபம்னா பேராசை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது. அடுத்து மதம் பிடிக்கக்கூடாது. யானைக்கு தான் மதம் பிடிக்கும், மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. சரியா, மதம் பிடித்தவனை வந்து ஆண்டவனே வெறுத்துருவான். அடுத்து மாச்சரியம் இருக்கக்கூடாது, மனதில் பொறாமல் இருக்கக்கூடாது, மற்றவனுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அடுத்து டம்பம், வீண் பெருமை இருக்கக்கூடாது, அசுர குணம் இருக்கக்கூடாது மனசில்.
சரி, அதுக்கடுத்து அகந்தை இருக்கக்கூடாது. அகந்தைனா ஆணவம். எந்த ஒரு இதுவுமே அகந்தையோடு செய்யக்கூடாது. அகந்தை வந்து ஒரு சோக சுமை. அகந்தை இருக்கிறவனுக்கு கடைசியில் சோகம்தான் மிஞ்சும். அடுத்து சாத்வீகம், விருப்பு வெறுப்பின்றி இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் நியாயமாக இருக்கணும். சரியா, நீதிமானாக இருக்கணும். வேண்டியவன் வேண்டாதன்னு இல்லாமல் நீதிமானாக இருக்கணும். ராட்சசம், அகங்கார குணம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை அகங்காரமாக கர்மம் செய்யக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் அகராதியோடு செய்வாங்க, அகங்காரத்தோடு செய்வாங்க. இந்த வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போடுவானுங்க. சில பேர் பொருளை கூட தூக்கி போடுவானுங்க, பணத்தை தூக்கி போடுவானுங்க. அதெல்லாம் அந்த அகங்காரம், திமிரு. சரியா, பணம் கிடைக்குமா? லட்சுமி, மகாலட்சுமி ஒரு தடவை தான் வருவா. மகாலட்சுமி செக் பண்ணுவா, இவங்ககிட்ட வந்திருக்கோமே, ஒழுங்காக நம்மளை வச்சிருக்கிறானா அப்படின்னு செக் பண்ணுவா. சில பேருக்கு அது தெரியாது. பணத்தை தூக்கி போடுறது, பணத்தை இப்படி சுருட்டி வைக்கிறது, விரலுக்குள்ளே வைக்கிறது, கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுக்குறது கிடையாது, இப்படி கொடுக்குறது. சரியா, சிகரெட் பிடிக்கிற மாதிரி பணத்தை கொடுக்குறது, 2 விரலுக்கு நடுவில் வச்சு கொடுக்குறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த செல்வத்தை வந்து அவமதிக்கிறது. இப்படி அவமதிக்கிறவங்ககிட்ட எதுவுமே நிற்காது. இதை தவிர்க்கணும். அடுத்து வந்து தாமச குணம் இருக்கக்கூடாது. தாமசம்னா என்ன? அற்ப புத்தி, சில்லியாக சில காரியங்களை பண்ணுறது. அற்ப புத்தி, கேவலமாக இருப்பான், அற்ப காரியம் பண்ணிட்டு அலைவான், அற்பன். அந்த அற்ப புத்தி இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா அடுத்து நல்ல இது வரும் நமக்கு. சரியா, அதுபோல் கூடுதலாக இன்னொன்று இருக்கக்கூடாது, அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. சாமி இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா, நீ தாய் தகப்பனை நம்புற இல்லை, அப்போ சாமியை நம்பி தான் ஆகணும். அப்பானா யார்? அம்மாவுக்கு கணவன், அம்மாவை கட்டிக்கிட்டவர், அவர் மூலியமாக தான் அம்மா பிள்ளை பார்த்துக்கிட்டா. ஸோ தாய் சொல்லி தான் தகப்பனே தெரியுது. அதை நம்புகிறோம்ல. ஒரு தாய் கட்டுறாள், இவன் தாண்டா அவன் தகப்பன் கட்டுறாள், அப்போ நம்ம அவனை நம்புகிறோம்ல. அது மாதிரி தான் தெய்வத்தை நம்பணும். சில பேர் சொல்லுவாங்க குலசாமின்னு என்ன அப்படிமாங்க. குலசாமின்னா உங்கள் அப்பா கும்பிட்டது, உங்கள் அப்பாவுக்கு அப்பா கும்பிட்டது, பாட்டை கும்பிட்டது, பூட்டை கும்பிட்டது, இதுதான் குலசாமி. அவங்க ஒரு காலத்தில் கும்பிட்டுருக்காங்கல்ல, வாழ்ந்துருக்காங்கல்ல, 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா வாழ்ந்துருக்காங்கல்ல. அவங்க பிள்ளை பக்க போய் தானே நம்ம வந்திருக்கிறோம். அவன் பிள்ளை தான் அவனை பற்றிருப்பான், அவன் பிள்ளை இவனை பற்றிருப்பான், இவன் மாறி மாறி பத்து கடைசியில் நம்ம வந்திருப்போம். நம்ம ஒரு 4 பிள்ளைகளை பத்து போட்டு போவோம். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த பேர குழந்தைகள் அவங்க வயத்தில் பிறக்கிறவங்க நம்மளை சொல்லுவாங்க. இப்படி தான் மாறி மாறி இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா நேர்களே, நம்பணும். சரியா, அதில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதான் அஞ்ஞானம் இருக்காங்க. அப்படியா இப்படியா, சாமி இருக்கா சாமி இல்லையா, கும்பிட்டா ஆகுமா கும்பிடாமல் இருந்தால் ஆகுமா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மனதோடு நம்பணும். எப்படி என்னுடைய தகப்பன் இவன் தான் நம்புகிறோமோ அது மாதிரி தெய்வத்தை நம்பணும். சரி, அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னா நமக்கு ஞானம் பிறக்கும். ஞானங்கிறது ஒரு முத்தின நிலை, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறது. ஞானம் இருக்கிறவங்கிட்ட இறைவனுடைய செயல் அப்படியே இருக்கும். சரியா, ஞானம் இருக்கிறவங்கிட்ட இறைவனோட அனுக்கிரம் இருக்கும். அவன் எல்லாத்தையுமே இறைவனாக தான் பார்ப்பான். அதுக்கடுத்து வந்து கண், ஆண்டவனை கண்குளிர பார்க்கணும். நமக்கு கடவுள் கண்ணு குடைச்சிருக்கான, ஆண்டவனை கண்குளிர பார்க்கணும். காது, அவனுடைய நாமத்தை கேட்கணும். நம்ம சொல்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும். பொதுவாக இறை நாமத்தை சொல்லும்போது நம்ம காது கேட்கணும். சில பேர் மனசுக்குள்ளேயே வாய்க்குள்ளேயே முன்னு இருப்பான். சொல்கிறது கஞ்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தாராளமாக சொல்லணும். ஓம் கருப்பணசாமியே நமோ நமக, லட்சுமி நாராயண நமோ நமக, நமச்சிவாய நமக, சரவண பவன. இப்படி இறைநாமத்தை சொல்லும்போது நம்ம வாய் சொல்லி நம்ம காது கேட்கணும். சரியா, அதுக்கு தான் காதை படைச்சிருக்கான் இறைவன். அடுத்து மூக்கு, நறுமணத்தை நுகரணும். கோயிலுக்கு போனோம்னா கோயிலில் உள்ள சுவாசம், அந்த பக்தி பரவசத்தை கண்ணால் பார்க்குறத காட்டிலும் நுகரணும். அந்த கோயிலில் வந்து வருகின்ற வாசம், தீபாராதனை, அது இன்னும் சில சக்தியெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நுகரணும். அடுத்து நாக்கு, புலால் உண்ணக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை மட்டும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சொல்லுவீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா நான் சாமியாரை போயிடுவேன்ப்பா, எதுவுமே கூடாது. சரியா, அப்புறம் எதுக்கு நான் படைச்சிருக்கேன்? கடவுள் எல்லாத்தையும் நம்ம அணுவிக்கு தான் நான் படைச்சிருக்கிறாரு. இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான், இப்படியும் ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆள்லாம் நிறைய இருக்கிறாங்க. கடவுள் நம்மளை அணுவிக்கு தான்டா படைச்சிருக்கான் மச்சான், நம்மளை அணுவிக்கு தான்டா படைச்சிருக்கான். அணுவிடா, அனைத்துக்கும் அணுவிடா. அனுபவி வேண்டாம்னு சொல்ல, அர்த்தமுள்ளவோட அணுவி, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அணுவி. சரியா, நம்ம அணுவிக்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு ஆபத்து உண்டாகக்கூடாது, அடுத்தவனை கெடுக்கக்கூடாது, அடுத்தவன் பொருளை ஆசைப்படக்கூடாது. அனுபவிக்கலாம். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. அடுத்து வந்து வாய், கடும் சொல் பேசக்கூடாது. சரியா, தீன் சொல்ல ஆகாது, நல்ல வார்த்தை பேசணும். மனதால் நம்ம வந்து கெடுக்கூடாது. ஏன்னா தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறுமே நாவினால் சுட்டவர். நாவால் ஒருத்தர் தொடக்கூடாது. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் நாக்கு தான். நம்ம சொல்கிற வார்த்தை வந்து வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து மெயினாக நம்ம தான் இரு கரங்களால் இறைவனை வணங்கணும். சரியா, இரு கரங்களால் வணங்கணும். அவரை வந்து ஊன் உருகி உள்ளம் உருகி வேண்டணும். கடவுள் நம்மகிட்ட அதான் கேட்குறாரு. காசு பணம் கேட்கல. எனக்கு நீ பால் வாங்கிட்டு வா, அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு வா, தேன் வாங்கிட்டு வா, எள்ளி வாங்கிட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வாலாம் கேட்கல. எனக்கு நீ தீச்சிட்டி எடு, காவடி எடு, விரதம் இரு, பட்னியா கடை, எதுவுமே கேட்கல. நீ வந்து என்ன பண்ணுறேன்னா
ஊன் உருகி உள்ள முருகி ஒரு சொட்டு கண்ணீரை கொடு. சரியா? இறைவன் சன்னிதானத்தில் உன்னை மறந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு சொட்டு கண்ணீரை கொடுத்தேன்னா இறைவன் வந்து செவி வைப்பார், இறைவோட பக்தி கிடைக்கும். இதுதான் இந்த 18 படியோட தத்துவங்கள். சரியா? இதை வந்து நம்ம வந்து செவி சாய்க்கணும், இதை வந்து பிரமாணமாக எடுத்துக்கணும். சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பிளிட்ஜ் அப்படிமா உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கற்பனசாமியோட அருக்கடம் கிடைக்கும். உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய இது கிடைக்கும். சரியா? அவருடைய அருள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதில் 18 நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, ஏதோ முடிஞ்சதை எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி லவ்விய வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இங்கே காலையில் கிளம்பி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே 1008 புடுங்கல். அதுக்கு நடுவில் என்னையா 18ங்கிற சத்தியங்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? நடைமுறைக்கு உள்ளதை சொல்லியா அப்படின்னா நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதை எடுத்துக்கணும். சரியா? நேர்மையாக இருப்போம். நேர்மையாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துடும். ஓகே நேர்களே, இதை தான் வந்து நான் 18 படி சத்தியம்னு சொல்லியிருக்கிறேன். சாமி மேலே சத்தியம் பண்ணலை, அந்த தத்துவங்கள் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த தத்துவத்தின்படி நான் சத்தியமாக இருந்தேன்னா எனக்கு வந்து சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். எனக்கு வாழ்க்கையில் கெடுபலன் நடக்காது. ஏன்னா சனி பகவான் தான் வந்து பொதுவாக ஒரு மனிதனை வந்து கொடுக்குறவர் அவர் தான், கெடுக்கிறவர் அவர் தான். அவர் ஜனன ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா வாழ்க்கை நல்லபடியாக போகும். அதுபோல் ஆயுள்காரகன் அவர் தான். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். சரியா? அனைத்தும் இருந்து என்ன ஆயுள் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஸோ ஆயுளோடு இருக்கணும், நீடித்து தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா 12ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்க, நல்வழிப்படுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் இருக்குது, அதுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போட்ட நோக்கம் வந்து சனி பயிற்சிக்காக தான். ஆனால் சனி பயிற்சி நடந்தாலுமே நீங்கள் வந்து 18ஆம் படி கருப்பசாமியை விடாமல் கும்பிடுங்க. கற்பனசாமியோட நாமத்தை சொல்லுங்கள். மாதம் ஒரு சனிக்கிழமை அவரை போய் தொழுங்க, அவர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. நான் எப்படி போய்ட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்கள் சௌகரியம் தான். சரியா? உங்கள் வசதிக்கேற்ப வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். நிறைய சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் அமைப்பை பற்றி ரிஷபராசிக்கு லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து தசாபுத்தி இருக்குது, அதை சொல்லி வீடியோ முடிக்கிறேன். தசாபுத்தி நடக்குங்க. இந்த தசாபுத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? ஏன்னா தசாபுத்தி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து தசாபுத்தி வந்து கிருத்திகை நட்சத்திரம்னா சூரிய திசையிலேருந்து நடக்கும். பிறந்த குழந்தையிலேருந்தே சொல்லிடுறேன். சூரிய திசையில் நடக்கிறவங்களுக்கு வந்து ராக திசை, சனி திசை, கேது புத்தி. சூரிய திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தியில் இருக்கிறவங்க இந்த கற்பனசாமி வழிபாடு அதிகமாக பண்ணணும். இந்தந்த புத்தின்னு சொல்கிறேன். அந்த புத்தியில் இருக்கிறவங்க அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். அடுத்து சந்திர திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி. செவ்வாய் திசையில் ராகு புத்தி, சூரிய புத்தி, சனி புத்தி, கேது புத்தி. ராகு மகா திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. அடுத்து குரு திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, செவ்வாய் புத்தி. அடுத்து சனி மகா திசையில் சூரிய புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, செவ்வாய் புத்தி, சந்திர புத்தி. அடுத்து புதன் மகா திசை சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி. இதில் தான் இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து கேது திசை நடக்கும், வயசானவங்களுக்கு நடக்கும். கேது திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி. சுக்கிர திசை வருமா சார்னா வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரும். சுக்கிர தசை நடக்கிறவங்க வந்து சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்பசாமியை கும்பிட வேண்டும். ஓகே, ஐயப்பன் கோயிலுக்கும் போகலாம். ஐயப்பன் கோயில் நட திறந்துட்டாங்க, 14ஆம் தேதி திறந்துருக்காங்க, இப்போ திறந்து தான் இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கும் போகலாம், ஐயனாரையும் கும்பிடலாம், சாஸ்தாவையும் கும்பிடலாம். சரியா நேர்களே? உங்கள் சௌரியம் தான். பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு சில கண்டிஷன் இருக்குது, அதனால் நீங்கள் கற்பசாமி கும்பிடுங்க. சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்து போடுற வீடியோவில் பலன்களும் சொல்கிறேன், உங்கள் கேள்வி பதிலும் சொல்கிறேன். அதுபோக வந்து இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர